வணக்கம். தெய்வீக சக்தி அது எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட அடிப்படை நூல்கள்ல இருந்து அதோட ரெண்டு வித்தியாசமான முகங்களை நாம பார்க்க போறோம். ஒன்னு நம்மளோட வேண்டுதலுக்கு பதில் சொல்ற ஒரு சக்தி. இன்னொன்னு யாருக்காகவும் காத்துக்கிட்டு இல்லாம நேரடியா கட்டளை போடுற ஒரு அதிகாரம். வாங்க இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். ஒரு மனுஷனோட கண்ணீருக்கு உண்மையிலே சக்தி இருக்கா? அவங்களோட விரக்திக்கு இந்த பிரபஞ்சத்துல என்ன இடம் இருக்கு? அது வேற ஒரு தனிப்பட்ட சோகமா முடிஞ்சு போயிடுமா? இல்ல அதையும் தாண்டி ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுதுற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கா? சரி வாங்க, இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடுவோம். ரெண்டு பழங்கால கதைகள் இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுது. ஒரு கதை ஒரு தனிப்பட்ட வேண்டுதலை பத்தி பேசுது, இன்னொரு கதை எல்லார் முன்னாடியும் வெளிப்படையா காட்டப்படுற அதிகாரத்தை பத்தி சொல்லுது. நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். இது ஒரு பெண்ணோட கதை. அவ பேர் அண்ணா. அவளோட துயரம் ரொம்ப ரொம்ப தனிப்பட்டது, ஆழமானது. அவளோட கதை மூலமா ஒரு மன்றாட்டுக்கு, ஒரு வேண்டுதலுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கேளுங்களேன், இதுதான் அண்ணாவோட வேண்டுதல். இதுல அவளோட விரக்தியும் இருக்கு, அதே சமயம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு பாருங்க. இது சும்மா உதட்டளவுல சொல்ற வார்த்தைகள் கிடையாது, அவளோட இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு கதறல்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, சீலோவுல இருக்கிற கோவில்ல அவ உட்கார்ந்து அழுதுகிட்டே ஜெபம் பண்றா. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவ சத்தமா ஜெபம் பண்ணல. இது ஒரு மௌனமான உரையாடல் அவளுக்கும் கடவுளுக்கும் நடுவுல. உதடு மட்டும்தான் அசையுது, ஆனா அவளோட உள்ளம் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, இவ்வளவு ஆழமான ஒரு ஆன்மீக தருணத்தை அங்க இருந்த குரு ஏலி முற்றிலும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவ இதயத்திலிருந்து ஜெபம் பண்றத பார்த்துட்டு இவ குடிபோதையில இருக்கான்னு நினைக்கிறாரு. இது அவளோட வேதனையை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? அண்ணா அவளோட நிலையை விளக்கி சொன்னதும் ஏலியோட பார்வை அப்படியே மாறுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த கதையோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அந்த தப்பான புரிதல் விலகி ஒரு தெய்வீக நம்பிக்கை பிறக்குது. அப்புறம் என்ன ஆச்சு? விளைவு ரொம்ப நேரடியானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவளோட அந்த மௌனமான இதயபூர்வமான ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அவளுக்கு சாமுவேல் பறந்தான். பாருங்க, ஒரு தனிப்பட்ட பெண்ணோட துயரம் ஒரு சரித்திரத்தையே உருவாக்க போற ஒரு பிறப்புக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ அண்ணாவோட தனிப்பட்ட கதையை விட்டுட்டு அவ பாடுற ஒரு புகழ்ச்சி பாடலுக்கு வருவோம். இங்க சக்திங்கிறது வெறும் வேண்டுதலுக்கு பதில் சொல்றதோட நிக்கல, அது ஒரு பெரிய பிரகடனமா மாறுது. இது சும்மா ஒரு நன்றி சொல்ற பாட்டு மாதிரி இல்ல. இங்க அண்ணா என்ன சொல்றானா, இந்த மகிழ்ச்சியும் இந்த வலிமையும் என்னோடது இல்ல, இது கடவுள் கொடுத்ததுன்னு பிரகடனம் பண்றா. அவரோட சொந்த சந்தோஷம் இப்போ ஒரு உலகத்துக்கே பொதுவான உண்மையா மாறுது. அப்போ இந்த பாட்டோட மையக்கருத்து என்ன? சிம்பிளா சொல்லணும்னா த கிரேட் ரிவர்சல். அதாவது எல்லாமே தலைகீழா மாறுங்கிற ஒரு கொள்கை. இங்க எது வலிமையா இருக்கோ அது பலவீனமாகும், எது பலவீனமா இருக்கோ அது வலிமையாகும். இதுதான் அந்த தெய்வீக சக்தி செய்யற வேலைன்னு அவ சொல்றா. பாருங்க, முதல் வரியே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. வலியோரின் வில்கள் உடைக்கப்படுகின்றன. அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட சின்னமே உடைக்கப்படுது. ஆனா அடுத்த வரியே பாருங்க, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். தடுமாறி விழுந்தவங்க இப்போ பலத்தோட எழுந்து நிக்கிறாங்க. இதுதான் அந்த தலைகீழ் மாற்றம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைவா வாழ்ந்தவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, பசியோட இருந்தவங்களுக்கு பசி தீருது, குழந்தையே இல்லாதவங்களுக்கு 7 குழந்தைங்க பிறக்குது. பாருங்க, இந்த தலைகீழ் மாற்றம் உலகத்தோட கணக்கையே தெய்வீக சக்தி எப்படி புரட்டி போடுதுன்னு ரொம்ப அழகா சொல்லுது. சரி, அண்ணாவோட கதையை இப்போதைக்கு இங்க வைப்போம். நம்ம விளக்கத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ நாம பார்க்க போறது இன்னொரு விதமான சக்தி. இது ஒருத்தரோட வேண்டுதலுக்காக காத்துக்கிட்டு இருக்காது, அது இயல்பாவே அதோட பிரசன்ஸ் மூலமாவே மத்தவங்கள ஈர்க்கும். அதாவது நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு வேண்டுதலுக்கு பதில் சொல்ற சக்தி. ஆனா இப்ப நாம பார்க்க போறது எந்த வேண்டுதலும் தேவையில்ல, தன்னோட பிரசன்னத்தாலேயே ஒரு சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ஒரு கட்டளையிடுற சக்தி. இந்த சக்திக்கு முக்கியமான வார்த்தை அதிகாரம். இது நீங்க புக்ஸ் படிச்சு கத்துக்கிற அறிவு மாதிரி இல்ல. இது இயல்பாவே இருக்கிற ஒரு பவர். மத்தவங்களுக்கு கட்டளை போடுற, அவங்கள செயல்பட வைக்கிற ஒரு திறன். சரி, கதைக்கு வருவோம். இடம் கப்பர்நாகும் தொழுகை கூடம். அங்க இயேசு போதனை செஞ்சுட்டு இருக்காரு. அதை கேட்கிற மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஏன்னா அவரோட பேச்சுல அப்படி ஒரு அதிகாரம் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போதனையை கேட்டதே இல்ல. இந்த அதிகாரம் அது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் நிக்கல, செயலிலையும் வெளிப்பட்டுச்சு. அதுவும் ரொம்பவே வியக்க வைக்கிற மாதிரி. அது எப்படின்னு வாங்க பாப்போம். அப்போ அந்த கூட்டத்துல தீய ஆவி பிடிச்ச ஒருத்தர் இருக்கார். அவர் இயேசுவை பார்த்த உடனே, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்க என்ன வேலை?
எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு கத்துறார். யோசிச்சு பாருங்க, அந்த தீய ஆவி கூட இயேசுவோட அதிகாரத்தை உடனே அடையாளம் கண்டுக்குது. அதனால தான் அவரை எதிர்க்கவும் துணியுது. இந்த மோதல நாம 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். 1, அந்த தீய ஆவி சவால் விடுது. 2, இயேசுவோட நேரடியான கட்டளை, வாயமோடு இவரை விட்டு வெளியே போ. 3, அந்த ஆவி தோத்து போயிடுது. இங்க பாருங்க, எந்த வேண்டுதலும் இல்ல, கெஞ்சலும் இல்ல, நேரடி கட்டளை மட்டும்தான். இதுதான் அதிகாரத்தோட நேரடி வெளிப்பாடு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வாங்க இந்த 2 கதைகளையும் ஒன்னா சேர்த்து இந்த 2 விதமான சக்தியையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் அண்ணாவோட கதை, அது ஒரு தனிப்பட்ட மன்றாட்டு. இன்னொரு பக்கம் இயேசுவோட கதை, அது ஒரு பொதுவான போதனை. ஒரு பிரச்சனை மலட்டுத்தன்மை, இன்னொரு பிரச்சனை தீய ஆவி. அண்ணாவோட விஷயத்துல அதிகாரம் ஒரு வேண்டுதலுக்கு பதிலா வருது. இயேசுவோட விஷயத்துல அது நேரடியா கட்டளை போடுது. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? 2 கதையோட முடிவும் ஒண்ணுதான், விடுதலை. சரி, இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிப்போம். ஒரு பக்கம் நம்மளோட தனிப்பட்ட கண்ணீருக்கு பதில் சொல்ற ஒரு சக்தி, இன்னொரு பக்கம் குழப்பங்களையும் தீமைகளையும் நேருக்கு நேர் நின்னு கட்டளையிடுற ஒரு சக்தி. இந்த 2 விதமான சக்தியும் இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தை எப்படி மாத்துது, நம்ம நம்பிக்கையை எப்படி வடிவமைக்குது? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.